வாங்க காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம். அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துருங்க. அது கூட என்னென்ன சேர்க்கணுன்னு சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறது. அது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் காரமாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நான் அது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுருங்க. அந்த மாவுலாம் போய் அப்போ தான் அது கூட நல்லா ஊறும், நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நான் கிச்சன் மாடியில் தாங்க உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன். லைட்டு வெளிச்சம் சரியாக தெரியலைன்றதுனால உங்களுக்கு ஸ்டூலில் வச்சு நான் காமிச்சிட்ருக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து பசைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பசைஞ்சிக்குங்க. நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு விடுங்க. சூப்பராக இருக்குங்க. இதான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. வீடியோக்காக சொல்ல, உண்மையாகவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட உடனே நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மாவு ஒட்டிட்டு வந்துடும். கரண்டியோடு ஒட்டிட்டு வந்துருச்சுன்னா காலிஃப்ளவர் மட்டும் அப்படியே தெரியும் வெள்ளையாகவே. அதனால் கரண்டி எண்ணெயில் போட்டோன்னே கரண்டி போட்டு கிண்டாதீங்க. அதேமாரி சிம்மில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சாலும் கடாயில் ஒட்டிக்கும், ஒட்டி மாவு காலிஃப்ளவர்லேருந்து பிச்சுட்டு வந்துடும். அதனால் சிம்லேயும் வைக்காதீங்க, ஹையில் வச்சே திருப்பி போட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும். குட் நைட் ஃப்ரெண்ட்.